பேட்டில். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிரைவேட் ஸ்கூல்ல போதுமான டீச்சர்ஸ் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் படிப்பு ஓவரா இருக்கு அப்படின்னு சூசைட் பண்ணிக்கிறாங்க. அந்த விஷயத்தை ஒரு கான்செப்டா வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஹீரோ ஒரு ரேப் சிங்கரா இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு. அவர் பாடின ஒரு பாடல் ரொம்ப வைரல் ஆகி அதை பார்த்த ஒரு நபர் அவருக்கு ஸ்பான்சர் பண்ணி நிறைய பாடல் பாட வச்சு ஹீரோவை ரொம்ப ஃபேமஸ் ஆக்குறாரு. அந்த கேப்ல எப்படா அப்படிங்கிற மாதிரி ஹீரோவுக்கு ஒரு லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டே இருக்கு. அந்த ஹீரோயின் தான் பிரைவேட் ஸ்கூல்ல ஒரு டீச்சரா வேலை பார்க்குறாங்க. அங்க ஒரு குழந்தை அவங்களோட ஃப்ரெண்டுக்கு கையில ஒரு மாத்திரையை வச்சுட்டு அதை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி நம்மளை ஓவரா படிக்க சொல்றாங்க, செய்யறாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது, ரொம்ப ப்ரெஷர் ஆகுது, இந்த மாத்திரையை போட்டு நமக்கு வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும், நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு மாத்திரையை அவரோட ஃப்ரெண்டுகிட்ட கொடுக்குது. அதை பார்த்த நம்ம ஹீரோயின் டீச்சர் அந்த மாத்திரையை வாங்கி இது என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தை தனக்கு நடந்ததை சொல்லுது. எங்கள் கிளாஸில் டீச்சர்ஸ் எல்லாருமே கம்மியாக இருக்காங்க, அதனால 9th ஸ்டாண்டர்டு 10th ஸ்டாண்டர்டு 2 பாட புத்தகமே படிக்க வைக்கிறாங்க, எங்களால் முடியலை அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை ஹீரோயின்கிட்ட சொல்லி ரொம்ப அழுது. இதை பார்த்த ஹீரோயின் ஹீரோட்ட சொல்கிறாங்க, இதை ஒரு கண்டென்ட்டாக வச்சு நீ ஒரு பாடல் ரெடி பண்ணி பாடின அப்படின்னா இந்த பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், உனக்கும் ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹீரோ இதை போய் அவங்க கம்பெனிகிட்ட சொல்ல, அவங்க கம்பெனியில் இதெல்லாம் பண்ணக்கூடாது, பிரைவேட் கம்பெனி ஸ்கூல்ஸ் எல்லாமே நிறைய அரசியல்வாதிகள் ஈடுபட்டிருப்பாங்க, அதனால உன்னோட லைஃபுக்கு பாதிப்பாகும் அப்படின்னு சொல்லி பாட விடாம தடுக்கிறாங்க. என்னால் இப்போ பாட முடியாது அப்படிங்கிற காரணத்தினால ஹீரோ ஹீரோயினோட ஃபோன் கால்ஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுறாரு. இப்போ படத்தோட செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த டீச்சர்கிட்ட சொன்ன அந்த குழந்தை சூசைட் பண்ணிக்குது. அந்த குழந்தை இறந்ததுக்கு நம்ம தான் ஒரு காரணம் தான் அப்படின்னு ஹீரோவோட மனசாட்சி ரொம்ப போட்டு உறுத்துது. அதனால ஃபாரின் போயிருந்த ஹீரோ திரும்ப ஹீரோயினை மீட் பண்ணுறாரு. அப்படி மீட் பண்ணும்போது தன்னோட குற்ற உணர்ச்சி சொல்லி எல்லாமே அழுகிறாரு. அப்போ ஹீரோயினை ஏற்றுக்கிறாங்க. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது, நான் அர்ஜென்ட்டாக ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு. அப்படியே ஸ்கூலுக்கு போகிறாங்க. போன இடத்துல ஒரே சவுண்டாக இருக்குது. அவங்கள காப்பாற்றுறதுக்கு ஹீரோவும் போகிறாரு. என்னன்னா அவங்க இந்த மாதிரி டீச்சர்ஸ் விஷயத்தை நீ தான் ஆரம்பிச்சியா அப்படின்னு சொல்லி அவங்க எம்டிக்கு தெரிய அவங்க எம்டியை அவளை போட்டு அடிக்கிறாங்க. இப்போது அந்த எம்டியை ஹீரோ பழி வாங்கணும். நம்ம லவர் மேலே கை வச்சுட்டா அவனை சும்மா விடக்கூடாது, அந்த குழந்தை இறந்ததுக்கும் அவன் தான் காரணம் அப்படின்னு ஹீரோ ஒரு ஸ்கெட்சை போட்டு பிளான் பண்ணுறாரு. சரி என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் ஒரு பாட்டு பாடினாதான் ரொம்ப வைரல் ஆயிரும்ல, அவர் தான் ஒரு ரேப் சிங்கர் ஆச்சுல, அதனால இந்த கண்டென்ட்டை நான் ஒரு சாங்கா பாட போறேன். ஆனா இதுல ஒரு வித்தியாசமான விஷயம் என்ன அப்படின்னா, இதை நான் லைவ்ல ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு இந்த பாட்டை நான் பாட போறேன் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு ஆடியன்ஸ் எல்லாமே அதுக்கு ரொம்ப வெயிட் பண்றாங்க. இதுல ஹீரோ இன்னொரு புது விஷயம் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த லைவ் அவர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அவருக்கு நிறைய சில பல விஷயங்கள் கிடைக்குது, வீடியோ ப்ரூஃபாகவும் கிடைக்குது. அந்த வீடியோ ப்ரூஃப் என்னங்கிறது நீங்கள் படத்தில் தான் பார்க்கணும். இவர் அந்த கிளைமேக்ஸில் ரேப் சிங்கராக அந்த சாங்கில் என்ன சொல்ல போகிறாரு, என்ன சொல்லியிருக்காரு, அதை பார்த்து அரசாங்கம் என்ன முடிவெடுத்தாங்க, அந்த ஸ்கூலுக்கு எதுவும் பண்ணாங்களா, இல்லை புரட்சி போராட்டம் பண்ணுறாருன்னு இவரை தூக்கி ஜெயிலில் வச்சாங்களா, இப்படி நிறையா சீன் கிளைமேக்ஸில் தாங்க இருக்குது. படத்தில் நடித்த எல்லாருமே ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை குழந்தைங்களோட குடும்பத்தோட கண்டிப்பாக ஒரு தடவை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான படம். பெற்றோர்களின் கவனத்தை திருத்தக்கூடிய ஒரு படம்னு சொல்லி ஆகலாம். இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு தடவை தியேட்டரில் பார்த்துருங்க. இதோட நான் அடுத்த விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.